Hello everyone, welcome to our YouTube channel. So I am a physics teacher. So today in this video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Tamil Nadu State Board 10th Scienceல Unit 1ல இருக்கிற Law of Motion அந்த லெசன்ல இருக்க important derivations பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். So first derivation பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய யூனிட்ல புக் பேக்லயே இருக்கும். So reduce the equation of force using Newton's second law of motion. ஸோ இந்த டெரிவேஷனை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நம்ம பிளைண்டாக மெமரி பண்ணக்கூடாது, லாஜிக்கலி வி ஹவ் டு மெமரி. ஸோ இந்த டெரிவேஷனை பொறுத்த வரைக்கும் சில இம்பார்ட்டண்டான திங்ஸ் நமக்கு பிஃபோராக தெரியணும். ஃபர்ஸ்ட் வி நீட் டு நோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் செகண்ட் லா, நியூட்டன் செகண்ட் லா நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் ஆஃப் ஆக்சலரேஷனுடைய டெஃபினேஷன் தெரியணும். இது ரெண்டு தெரிஞ்சா போதும் இந்த டெரிவேஷனை நம்ம ஈஸியா டிரைவ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் செகண்ட் லா. ஸோ நியூட்டன் செகண்ட் லால என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் யோர் பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஸோ அதை நம்ம எக்ஸ்பிரஷனா எழுதும் போது, ஸோ ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் அப்படின்னும் போது டிவைட் பை டைம் வந்துடும், சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் டெல்டா பி. ஸோ நமக்கு லீனியர் மொமெண்டம் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸோ லீனியர் மொமெண்டம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி. ஸோ இங்கே நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, இட் இஸ் அ சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம். ஸோ வி ஹவ் டு டேக் டெல்டா பி வில் பி ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். ஓகே, ஸோ அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங்ல இருக்கு, which is having a mass m with the initial velocity u and final velocity v. So அப்போ நம்மளுடைய linear momentum change ஆகும்போது என்னவா மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா mv minus mu. So இதை நம்ம காமனா m வெளியே எடுக்கும் போது we will get a mv minus u. Okay, now we are going to substitute this delta p in Newton's second law. So here directly proportional to, so change in momentum m v minus u divided by time t. So now f directly proportional to m, இங்க இருக்கிற v minus u divided by t செப்பரேட்டா எழுதிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு already we know that acceleration will be equal to v minus u divided by t. So I am writing f directly proportional to m into a. ஸோ நான் ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எப்பெல்லாம் அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிள் வருதோ அதை ஈக்குவல் டுவா மாற்றணும் அப்படின்னா நான் ஒரு கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணணும். தட் இஸ் கால்டு கே இயர். ஸோ கே இன்டூ எம் இன்டூ ஏ. இயர் த கே வேல்யூ வில் பிகம் 1. தென் த ஈக்குவேஷன் பிகம்ஸ் எஃப் ஈக்குவல் டு எம். ஸோ திஸ் இஸ் ஃபைனல் ஈக்குவேஷன் ஃபார் நியூட்டன் செகண்ட் லா. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நியூட்டன் செகண்ட் லாவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸாக நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. தட்ஸ் இட். ஓகே, வெரி சிம்பிளான ஒரு டெரிவேஷன், எல்லாருக்கும் புரியும் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் டெரிவேஷன் போகலாம். ஸோ செகண்ட் ஒன், ஸ்ட்ரெயிட் அண்ட் ப்ரூவ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, we have to prove the law of conservation of linear momentum is conserved னு ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்டேட்மெண்ட் தெரியணும். there is no change in the linear momentum of the system as long as no external force acting on it. ஸோ உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களோட டயக்ராம் இருக்கும், உங்களுடைய புக்ல இருக்கும். ஸோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் ஏ, இன்னொரு ஆப்ஜெக்ட் பி. அதனுடைய மாஸ் m1, ரெண்டாவது ஆப்ஜெக்ட் மாஸ் m2 வித் இனிஷியல் வெலாசிட்டி u1 and u2ல மூவ் ஆகி போயிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் ஒரு பைக்னு எடுத்துங்க, முன்னாடி பைக் போயிட்டு இருக்கு, பின்னாடி கார் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அப்போ என்னுடைய வெலாசிட்டி ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால அது பாட்டு போயிட்டே இருக்கு. நவ் த வெலாசிட்டி வில் பிகம் u1 கிரேட்டர் தென் u2 மாறுது. ஸோ u1 கிரேட்டர் தென் u2 மாறும்போது முன்னாடி போற ஒரு வெஹிக்கிள் விட பின்னாடி போற வெஹிக்கிள் அதனுடைய வேகம் அதிகமாகுது. அப்ப என்ன ஆகுனா, ஒன்னோட ஒன்னு என்ன ஆகுனா கொலிஷன் ஆகும். ஸோ அதுதான் இங்க செகண்ட் டயக்ராம் காட்டிருக்காங்க. திஸ் இஸ் பிஃபோர் கொலிஷன், இடிக்கிறதுக்கு முன்னாடி. இது டூரிங் கொலிஷன். ஸோ ரெண்டும் மோதுனதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, இட் இஸ் ஹேவிங் சம் அதர் வெலாசிட்டி, அதனுடைய வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டு அகைன் இட் இஸ் ஸ்டார்ட் மூவிங். ஸோ ஆஃப்டர் கொலிஷன். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு அப்ளை நியூட்டன்ஸ் செகண்ட் லா. ஸோ வி நோ, ஸோ ஃபோர்ஸ் ஆன் எ பாடி ஏ டியூ டு பி. ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட் இது மேல போகும் போது இதனுடைய ஃபோர்ஸ் தான் நம்மளுடைய ஆப்ஜெக்ட் பி மேல எக்ஸர்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த பின்ற ஆப்ஜெக்ட் ஏல மோதும் போது ஏனுடைய ஃபோர்ஸ் பி மேல ஆக்ட் ஆகும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, ஃபோர்ஸ் ஆன் எ பாடி ஏ டியூ டு பி. ஸோ நம்ம லாஸ்டா எதுல முடிக்கிறோமோ அது பேரு அப்படின்னு நோட் பண்ணிங்க, எஃப்பி. ஸோ நம்ம எஃப்பி பத்தி சொல்லும் போது ஏவை பத்தி சொல்லணும். ஸோ ஏனுடைய மாஸ் m1, அதனுடைய ஃபைனல் வெலாசிட்டி v1, இனிஷியல் வெலாசிட்டி u1 வித் டைம் t. அதே மாதிரி ஃபோர்ஸ் ஆன் எ பாடி
B due to A. So இங்க பாத்தீங்கன்னா we have to write FA M2 V2 minus U2 divided by time T. Okay, this is according to Newton's second law. Now we are going to apply Newton's third law. ஏன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் ஒன்னோட ஒன்னு மோதுது, there will be action and there will be a reaction. So according to Newton's third law, the FB will be equal to minus FA. So now I am substituting these values. So M1 V1 minus U1 divided by time T will be equal to minus M2 V2 minus U2 divided by time T. So here both the times are same, so we can cancel the time. Now I am multiplying the mass with the velocity. So M1 V1 minus M1 U1 will be equal to minus M2 V2 minus plus ஆயிடும். So plus M2 U2. Then here இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் டேர்ம் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடணும், பிளஸ் டேர்ம் அங்கேயே இருக்கிற மாதிரி வச்சோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு M1 V1 அப்படின்றது பிளஸ் டேர்ம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மைனஸில் மைனஸ் M2 V2ன்னு லெஃப்ட் ஹேண்ட் நமக்கு அதர் சைடில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் பிளஸ் M2 V2. அதே மாதிரி இங்கே ஆல்ரெடி பிளஸ்ல M2 U2 இருக்கு. இங்க இருக்கிற மைனஸ் M1 U1 அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் ஆ மாறிடும். ஸோ M1 U1 பிளஸ் M2 U2. So this is a final equation. So from this equation we can conclude that after collision will be equal to before collision. So after linear momentum நமக்கு after collision will be equal to before collision. So very simple, right? So this is a final equation. So இங்க நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் என்னன்னா ஃபைனல்னு வரும்போது V வரும், இனிஷியல்னு வரும்போது U வரும். ஸோ நிறைய பேர் மெமரி பண்ணி எழுதுவீங்க. அப்போ மெமரி பண்ணும்போது என்ன பண்ணுவீங்களா, இங்கே V வருதா U வருதான்னு தெரியாது. அதே மாதிரி எழுதும் போது ஸ்மால் லெட்டர்ல எழுதுங்க. ஏன்னா கேபிட்டல் லெட்டர்ல எழுதும் போது நீங்க U போடுறீங்களா V போடுறீங்களான்னு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி நிறைய பேர் எழுதுறீங்க. அது மட்டும் ப்ராப்பராக கொஞ்சம் கவனிச்சுங்க. So next derivation, state the universal law of gravitation and derive its mathematical expression. So universal law of gravitation அப்படின்னா என்னன்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா ரெண்டுத்துக்குமே force of attraction இருக்கும். That force of attraction, that force is directly proportional to the product of their masses. Here the two object is there, M1 M2, and the product of their masses M1 M2, and that force is inversely proportional to the square of the center distance between them. So 1 divided by r square. So இதை நம்ம combine பண்ணி எழுதும்போது we can write F directly proportional to M1 M2 divided by r square. So already we know that எப்பெல்லாம் நம்ம இந்த proportionality symbol remove பண்ணி equal to போடுறோமோ அப்பெல்லாம் நான் என்ன பண்ணணும், ஒரு constant add பண்ணோம். Here it is a gravitational constant G, M1 M2 divided by r square. Very simple derivation. உங்களுக்கு 2 marksல வரும், இல்லைனா 4 markலையும் கேட்கும். ஓகே, ஸோ சிம்பிளான டெரிவேஷன். இதுக்கு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஸ்டேட்மெண்ட்டை இந்த எக்ஸ்பிரஷன் ஞாபகம் வச்சுட்டா போதும். ரைட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். ஸோ ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ். ஸோ M1 M2. அதே மாதிரி ஃபோர்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேம். ஸோ சென்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டினுடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த ஆப்ஜெக்டினுடைய சென்டர் பாயிண்ட் வரைக்கிற டிஸ்டன்ஸ் தான். ஓகே, ஸோ லாஸ்ட் டெரிவேஷன், இட் இஸ் relation between small g and capital G. Small g அப்படின்றது என்னன்னா, it is acceleration due to gravity, and capital G is a universal law of gravitation. இப்போ நம்ம பாத்தீங்களா அது கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் capital G. ஸோ அது ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, we have taken எர்த் மேல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய எர்த் இருக்கு, அதுக்கு மேல ஒரு ஃபுட்பால் இருக்குன்னு வச்சுங்க. ஓகே, ஸோ இங்க எர்த்தினுடைய ரேடியஸை நம்ம ஆர்னு எடுத்துக்கிறோம். அந்த ஃபுட்பாலுடைய ரேடியஸை நான் ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம கம்பேர் பண்ணும்போது எர்த்தினுடைய ரேடியஸை கம்பேர் பண்ணும்போது நம்முடைய பால்னுடைய ரேடியஸ் ரொம்ப ஸ்மாலர், அதனால நம்ம நெக்லிஜிபிள் எடுத்துக்கலாம். So according to universal law of gravitation, F directly proportional to product of their masses. So M இங்க நம்ம கேபிட்டல் M ன்னு எடுத்துக்கலாம். So F will be equal to G capital M small m divided by distance ன்னு பார்க்கும்போது we have to add R plus R. So capital R plus small r the whole square. But already I told you, நம்மளுடைய ஆப்ஜெக்ட் உடைய ரேடியஸ் ரொம்ப ஸ்மாலர் கம்பேர்ட் டு த எர்த் ரேடியஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஒரு நம்பர் நான் சொல்றேன் 1000 இருக்கு அப்படின்னா அதோட ஒரு 0.001 ஆட் பண்ணோம்னா ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்காது. அந்த மாதிரி தான் நம்மளுடைய எர்த்தினுடைய ரேடியஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம மேல இருக்கிற ஆப்ஜெக்டினுடைய ரேடியஸ் ரொம்ப ஸ்மாலர், அதனால நம்ம நெக்லிஜிபிளா விட்டுறலாம். ஸோ ஐ கேன் ரீரைட் திஸ் ஈக்குவேஷன் G mm divided by r square.
This is according to universal law of gravitation. Next, according to Newton's second law. So Newton's second law already first derivation la paathirupom, F equal to ma. Here the object is moving with due to gravitational force, so we can take a is equal to g nu eduthikalam. Ena nammaloda object நம்ம வந்து throw பண்ணல, it is under gravity, so we can take a is equal to g. So I'm rewriting the equation, F is equal to m into g. So here the force between the two things is same, so I can equate the equation number 1, equation number 2. ரெண்டுமே சேம் ஃபோர்ஸ்ன்றதுனால ரெண்டு ஈக்குவேஷனும் ஈக்குவேட் பண்ணலாம். ஈக்குவேட் பண்ணோம்னா you will get mg will be equal to capital G capital M small m divided by r square. இதில் என்ன காமனா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த small m காமனா இருக்கும், so we can cancel and finally we will get the relation small g is equal to capital G capital M divided by r square. So this is our final equation which relates the small g and capital G. Okay, so that's it. So this is a unit 1's important derivations. ஒரு தடவை நீங்களே derive பண்ணுங்க. இதோட இந்த derivation unit 1ல முடியுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம இந்த லெசனுடைய நியூமெரிக்கல் ப்ராப்ளம், சால்வ்டு ப்ராப்ளம் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக இந்த சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.